வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளை தினந்தோறும் இணையவெளியை நடத்தி வரக்கூடிய இந்த அருமையான வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன். அருமையானதொரு 9 மைய தவத்தை நமக்கு வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களுக்கு இன்றைய வகுப்பை ஒருங்கிணைத்துக் கொண்டு அருமையாக நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நார்வே அறக்கட்டளை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வாய்ப்பினை நல்கிய இறைநிலைக்கும் குருவிற்கும் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். புதன் வியாழன் நமக்கு தெரியும், மகரிஷியினுடைய ஞான களஞ்சிய கவிக்கான விளக்கம் பார்த்துட்டு வரோம். அந்த தொடரிலே நேற்று நம்ம அமைதி அப்படிங்கிற தலைப்புல எப்போ அமைதி அப்படிங்கிற மாதிரி மகரிஷி கொடுத்திருந்தது. அந்த பாடல் அம்மா அவர்கள் நமக்கு அருமையான விளக்கம் கொடுத்தாங்க. இன்னைக்கும் அதனோட தொடர் சிந்தனையாகத்தான் இருக்க போகுது. அமைதி எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் மகரிஷி சொன்னாங்க. இந்த பாடல்ல எந்த நிலையில் அமைதியை அனுபவிக்கலாம்? எல்லாருக்குமே வாழ்க்கையில இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம், இந்த 4 நிலையில தான் மனம் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆனா சாதாரணமாக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நாம நிறைய நேரங்கள் இன்னொருத்துக்கும் துன்பத்துக்கும் இடையில மட்டும்தான் போராடிக்கிட்டு இருக்கோம். மகரிஷி ஒரு கேள்வி மாதிரி ஒரு பாடல் கொடுப்பாங்க. சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன். வாழ்க்கையில நமக்கு கூட அந்த மாதிரி ஒரு நேரம் வரும் இல்லைங்களா? என்ன வாழ்க்கை இது, எப்ப பாரு மாத்தி மாத்தி இதே மாதிரி தானே போய்கிட்டு இருக்கு, இதுல இருந்து ஒரு மாற்றம் வரக்கூடாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லைங்களா? அதுதான் மகிழ்ச்சியும் குறிப்பிடுறாங்க. சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்? சுகதுக்கம் என்பது நான் எனக்குள்ள இருக்கு, நான் அனுபவிக்கிறேன், அப்படிதானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சுவாமிஜி அங்க விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. அது எப்போ கிடைக்குமா அந்த விளக்கம்? அறிவால் ஆராய்ச்சி செய்தாதான். சுய அறிவால் ஆராய்ந்தேன், சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன். இந்த அறிவு தான் அனுபவிக்குது. அதனால என்ன பண்ண, சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன். இது ரெண்டாத்தையும் தாண்டி அமைதின்னு ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலைக்கு போறதுக்கு முயற்சி செய்தேன். சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன், சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். அப்ப அதுதான் அங்க அல்டிமேட் பாயிண்ட். அந்த மோன நிலை, அந்த அமைதி நிலைக்கு நான் போகணும் அப்படின்னு சொன்னா என்னோட அறிவு எதை உணரணுங்க? சொரூபத்தில் அரூப நிலை உணர்ந்து விட்டேன். அப்ப இங்க ஒரு பாயிண்ட் நமக்கு கிளியர் ஆகுது. அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பம் எல்லாத்துக்குமான அடிப்படை சொரூபத்துலதான் இருக்கு. அங்க சொரூப நிலையில் அந்த அந்த ஒரு பேஸ் நிலையில இருக்கிற வரைக்கும் இந்த ரெண்டுலதான் மாற்றி மாற்றி இருப்போம். அப்ப அதை தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு போகணும். சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து விட்டேன். நம்மளை போல ஆளுகளுக்கு உடனே கடைசி 2 வரி கொடுக்குறாங்க. இதே மாதிரி நீங்களும் ஆசைப்படுறீங்களா? சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர். அந்த சுழல் மாட்டிக்கிறோம் இல்லைங்களா? அந்த சுகம் நல்லா இருக்கு, அதோட அளவு முறை தெரியல, திரும்ப திரும்ப மனம் மயங்கி இந்த சந்தோஷம் எனக்கு வேணும் வேணும்னு போய் மாட்டிக்கிட்டு அதுவே துன்பமாக புதைக்குழி மாதிரி நமக்குள்ள இழுத்துட்டு போயிடும். சுகதுக்க சுழல் தாண்ட முனைவோர்கட்கு சொற்குறிப்பால் கட உள் என சுருக்கி சொல்வேன். ஒரே வார்த்தையில பதில் சொல்றாங்க பாருங்களேன். இந்த அமைதி நிலைக்கு போகணும்னா
இந்த இன்பமும் துன்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே, இதெல்லாம் கடந்து போகணும்னா கடந்து உள்ள போனாதான் முடியும். வேற எங்கேயும் வெளியே இல்ல. ஆனா அந்த உள்ள போய் தெரிஞ்சுக்கிறதுனால வெளியில பாக்குறதுக்குள்ள அந்த உள்ள இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் குழப்பமாதான் இருக்கு. உள்ள போய் கடந்து 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 ஒரு நிலையை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த மனசு கண்ணு வெளியில என்னெல்லாம் பாக்குதோ அதெல்லாம் அந்த உள்ள பார்த்த பொருளாகவே பார்க்க முடியும். அதுதான் சொரூபத்தில் அரூப நிலை அணிதல். இதுதான் இயல்பறிதல்ங்கிற தலைப்புல கொடுக்குறாங்க. இதுதான் மனிதனோட இயல்பா. இங்க வந்த போது இங்க கிடைச்ச சந்தோஷத்துல மயங்கி நின்னுட்டோம். உண்மையில இந்த 6வது அறிவு பெற்ற மனிதனுடைய நோக்கம் என்ன? இறை உணர்வு பெற்று அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறணும். ஆனா குறிக்கோளை மறந்துட்டேன். இங்க வந்த சந்தோஷத்துல மயங்கி என்ன பண்ணிட்டோம்? சுக துக்கத்து இடையிலேயே போராடிக்கிட்டு என்னடா வாழ்க்கை, எப்பதான் நான் கடை தேருவேன் இல்லையா? சுவாமிஜி அந்த கடை தேறுதல் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு அழகா சொல்லுவாங்க. நான் எப்ப கடை தேருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த எல்லையற்ற இறைநிலையை உணர்ந்து அந்த அறிவு அந்த முழுமையோட எப்ப ஒன்றுதான், அதுதான் கடை தெரு. அதுதான் காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே அப்படின்னு ஒரு சித்தர் எழுதினார். காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. யாரு நாட்டார்? இந்த சொரூபம் தான். இந்த சொரூபத்துல பார்த்து வாங்கி 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 உள்ள வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த அனுபவங்கள் எல்லாம் என்ன தாண்டி நீ போயிடுவியா? நேத்துக்கு ஒரு கேள்வி விஷயமாக நம்ம ஒரு சிந்தனை செய்தோம். அம்மாவும் அதுக்கு பதில் சொன்னாங்க. அந்த அடிப்படையை தொட்டு கூட இந்த பொருள் எடுத்துக்கலாம். நம்ம நாட்டார் நமை முறித்து நகை புரிய பார்ப்பரன்றோ. அந்த நகை புரிய பாக்குற நாட்டார் யாருங்க? இந்த அருகுணங்கள். ஏன் சொல்றேன், ஏன் அது நம்ம பார்த்து சிரிக்குதுன்னா, ஒன்ஸ் ஒண்ணு பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதை விடுறது சுலபமா இல்ல. திரும்ப திரும்ப அதுல அழுத்தம் கொடுத்துடுறோம். ஏன்னா நாம செய்யக்கூடிய செயல் 6 இடங்கள்ல பதியுது, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த பதியக்கூடிய விஷயங்கள் மேலும் மேலும் அழுத்தம் பெறும்போது என்ன நடக்குங்க? அதை விட்டு நம்ம போகவே முடியாது. ஒரு வியாதி வருது, உடனே கொண்டு போய் மருத்துவர்கிட்ட பார்த்து அதுக்கு சிகிச்சை எடுத்து அதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்றாங்க, இதை சாப்பிடுங்க, இந்த மருந்து இவ்வளவு நாள் சாப்பிடுங்க, அது வரைக்கும் நீங்க இந்த பத்தியம் இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சரியா முறைப்படுத்திட்டு அதுக்கப்புறமும் ஒண்ணு சொல்லுவாங்க, இது உங்களுக்கு இந்த விஷயத்தை செஞ்சதுனால வந்திருக்கு, அதை இனி விட்டுடுங்க, இனிமே அந்த விஷயத்தை நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிற அறிவுரையும் கொடுக்குறாங்க. நாம ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா அந்த மாத்திரையை சாப்பிடுறோம். அந்த எத்தனை நாள் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அந்த நாள் வரைக்கும் மட்டும் ரொம்ப 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 கரெக்டா இருக்கிறோம். அப்புறம் சரியாயிடுது பாத்தீங்களா? சரியான பிறகு மறந்துடுறோம். எதை விடணும்னு சொன்னாங்களோ அதை விடாம திரும்பியும் எடுத்து பிடிச்சுக்கிறோம். திரும்பியும் 2வது முறை வருது, டாக்டர் கிட்ட போறோம். இது நடந்திருக்கா இல்லைங்களா நம்ம எல்லாருக்கும்? அப்ப இது வெறும் உடல்ல வரக்கூடிய வியாதிக்கு மட்டும் அல்ல. அந்த நாட்டார் நமை மறித்து நகை புரிய பாக்குறாங்களே, அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பை யாரு கொடுக்குறா? நாம தான் கொடுக்கிறோம். நம்ம வீட்டுல ஒரு தொலைக்காட்சி இருக்குங்க. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த வான்காந்தத்துல எல்லையற்ற அலைகள் இருக்கு. கோடான கோடி ப்ரமோட்டர்ஸோட அலைகள் எல்லாம் இருக்குங்க. அது மொபைல் அலை எல்லாம் இருக்கலாம், இல்ல டிவிக்கான படங்கள் வரக்கூடிய அலைகளா இருக்கலாம், எல்லாம் இருக்கு. நான் வச்சிருக்கிற டிவைஸ் என்னதுங்க? டெலிவிஷன். அதோட சேனலை ஆன் பண்ணி இந்த சேனலுக்கு போன உடனே அது யாரோட கனெக்ட் ஆகுதுங்க? அந்த சேனல் ஏற்கனவே வான்காந்த அலையில யாரு வச்சிருக்காங்களோ அவங்களோட நான் கனெக்ட் ஆகி அந்த படம் தெரியுது, இல்ல பாட்டு தெரியுது, இல்ல கதை ஓடுது, நான் பாக்குறேன். மகரிஷி சொல்றாங்க இல்லையா, காந்த நிலை அறியாமல் கடவுள் நிலை அறிய முடியாது. அப்ப அந்த கடவுளை அறிஞ்சவங்க சொன்ன காந்த நிலையை வச்சுதான் இன்னைக்கு உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நாமளும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாங்க. நான் கோபம்ங்கிற சேனல்ல ரெடியா இருக்கேங்க. அந்த சேனல்ல நான் ரெடியா இருக்கும்போது எத்தனை அலைகள் கோபத்துல அங்க போய் இருந்திருக்கும். ஒருத்தர் அம்மா பிள்ளைய திட்டினவங்க,
ஆபீஸ்ல மேலாளர் உதவியாளரை திட்டுனாங்க, அப்ப அவங்க வருத்தப்பட்டு கோபப்பட்டாங்க. இன்னும் ஒரு நாடு இன்னொரு நாடு மேல கோபப்பட்டது. ஒரு தலைவர் இன்னொரு தலைவரை திட்டுறாரு. இந்த மாதிரி அத்தனை கோப அலைகளும் அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு. நான் கோபம்ங்கிற சேனல்ல எந்த மன அலை சுழலில் கோபப்படுறேன்? 20க்கு போனேனா, 25க்கு போனேனா, இல்ல 30க்கு போனேனா, 30க்கு இல்ல 20ல தான் இருந்திருப்பேன். ஒரு 100 20 சேர்ந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா நானே 30க்கு போயிடுறேன். அழுத்தம் அதிகமாக அதிகமாக சுக துக்கத்துல மாட்டிக்கிட்டே இருக்கேன். நிறைய பேர் சொல்றதை நம்ம கேள்விப்பட்டு இருப்போம். 2 பேருக்கு இடையில ஒரு பெரிய கொடூரமான விஷயம் நடந்திருக்கும். அவங்க கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பேச்சுவார்த்தையில தாங்க ஆரம்பிச்சோம். ஆனா எப்படி இந்த மாதிரி அடிதடி வந்ததுன்னு தெரியல. எப்படி இது அடுத்த நிலைக்கு போய் அவங்க உயிரை பறிக்கக்கூடிய நிலைக்கு போச்சு, அதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த சுக துக்கத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிற நாம உணர்வுகளை உணர்ச்சிகள்ல இருந்து உணர்வு நிலைக்கு போக தெரியாம உணர்ச்சிகள் நம்மள டாமினேட் பண்ணுது. அப்ப இது டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அடுத்த வரி என்ன சொன்னாரு சித்தர்? நாட்டார் நம்மை மறித்து நகைபுரிய பார்த்தால் நான் காட்டானை மேலேறி கண்ணம்மா உன்னை பார்க்க முடியாது. என்னுடைய அறிவு கண்ணம்மா அப்படின்னா கண் அம்மா அறிவுன்னு சொல்றாரு பாரதி கூட. அதனால்தான் கண்ணம்மா பாடல் நிறைய எழுதினார் போல இருக்கு. அறிவுக்குதான் பாடல் எழுதியிருக்காரு. அப்ப அந்த அறிவு சிற்றறிவு அந்த மேக்ரோசத்தோட ஒன்னாகணும். இந்த மைக்ரோசத்துல இருக்கிற வரைக்கும் இந்த வித்தியாசங்கள்லயே தான் மாட்டிக்கிட்டு முழிக்கும். அததான் இன்றைய பாடல் சொல்லுதுங்க. எல்லை கட்டும் மனநிலையில் ஃபர்ஸ்ட் வரியே மகிழ்ச்சி என்ன கொடுத்துட்டாங்க? எல்லை கட்டும் மனநிலை இல்லையா? இப்ப எல்லா விஷயத்திலயும் ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கேன். அந்த எல்லை கட்டி இவங்க எனக்கு பிடிச்சவங்க, அதனால இவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட். இன்னொரு பக்கத்தை எதிர்மறையா வச்சுக்கிட்டு இருக்கேன், அதனால அவங்க நல்லதே செஞ்சாலும் எனக்கு பிடிக்கல. சோ அப்ப எல்லை கட்டும் மனநிலை இருக்கின்ற வர நாம பார்க்கக்கூடிய சொரூபங்கள்னா நாம் உயிர்களை மட்டும் சொல்லலைங்க. சொரூபம் என்பது நிகழ்ச்சி எல்லாமே எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கிற எல்லாம் அனுபவிக்கிற எல்லாம் பெறக்கூடிய அனுபவங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த அனுபவங்கள் எல்லாமே அந்த சொரூபமாக இருக்கு. அந்த சொரூபத்துல பெறுகின்ற அனுபவத்தை இந்த மனசு அந்த தொடர்பை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது எல்லை கட்டி நின்னுடுது. அப்ப எல்லை கட்டும் மனநிலையில் இன்ப துன்பம் இரவு பகல் சிறிது பெரிது ஆண் பெண் கீழ் மேல் நல்லதுவும் அல்லதுவும் நாணம் வீரம் நட்டம் லாபம் என்று அனைத்தும் தோன்றும். எவ்வளவு விஷயம் சொல்றாரு பார். எல்லை கட்டும் மனநிலையில இன்ப துன்பம் வருது, இரவு பகல் ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சா சிறுசா தெரியுது, அதே வேற ஒருத்தர் செஞ்சா பெருசா தெரியுது. ஆண்கள் ஒரு விஷயம் செஞ்சா தப்பு இல்ல, பெண்கள் செஞ்சா தப்பு இல்ல, பெண்கள் செஞ்சா தப்பு இல்ல, ஆண்கள் செஞ்சா தப்பு. ஒரே விஷயத்த ஒரு ஆண் செய்யும் போது ஒரு மாதிரியும் ஒரு பெண் செய்யும் போது ஒரு மாதிரியும் நாம பாக்குறோம். கீழ் மேல் உயர்வு தாழ்வு மனப்பான்மையோட நல்லது கெட்டது நாணம் வீரம். ஆனா எல்லாம் ஒண்ணுதான்னு பாரதி ஒரு இடத்துல குறிப்பிடுவார் இல்லைங்களா? அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்க ஒரு காட்டில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தடல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோன்னு சொல்வார். இது மகரிஷி கொடுக்குறாங்களே நமக்கு புருவத்திடை பூவிரலால் தொட்டு அந்த தவத்தை தான் சொல்றாரு. அக்கினி குஞ்சு போல அந்த குண்டலினி சக்தி அது அக்கினி குஞ்சு போல அந்த மூலாதாரத்துல இருக்குது. அதை ஆங்கோர் காட்டில் பொந்திடை வைத்தேன். எங்க 2 புருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த புருவ மையத்தில் வைத்தேன். உடனே என்ன நடந்ததுன்னு சொல்றாரு பாருங்களேன். வெந்து தணிந்தது காடு. அததான் மகரிஷி இன்றைய பாடல்ல சொல்றாங்க. வல்லமையும் அதன் முழுமை நிலையாய் உள்ள வரை கறந்த மெய்ப்பொருளை அகத்து உணர்ந்தால், அந்த எல்லையற்ற இறைநிலையை அகத்து உணர்ந்தால், அதுதான் அவர் என்ன சொல்றாரு? வெந்து தணிந்தது காடு. அங்க இருந்ததெல்லாம் அழிந்து நான் புதுசாக பிறவி எடுத்திருக்கேன். எப்படி? அந்த இறை சிந்தனை மட்டும் இல்ல இருக்கு. நானும் இறைவனாக எல்லாரையும் இறைவனாக பார்க்கக்கூடிய பக்குவத்தை கொண்டு வந்துட்டேன். அங்கே அக்னி குஞ்ச புருவமத்திக்கு கொண்டு வந்த உடனே கடைசியில ஒரு வார்த்தை போடாரு. தலல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இந்த உயிர் சக்தியிலையும் இந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலை உணர்விலையும்
சின்னவங்க பெரியவங்க மேல கீழே சீனியர் ஜூனியர்னு இருக்கா? இல்ல. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் இல்ல. எந்த அளவுக்கு அதனோட கடந்து உள்ளே செல்கிறார்களோ அந்த அளவுக்கு அனுபவங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். ஏன்னா நம்ம குருநாதர் சொல்லலையா? என்ன சொல்றாருங்க? நான் கையை பிடிச்சுக்கிறேன், நீங்க வாங்க, மேல வாங்க, இந்த நிலைக்கு நீங்களும் வர முடியும். இப்படி எந்த குருவாவது சொல்லியிருக்காங்களா? இல்லையா? எல்லை கட்டி வச்சிருந்தாங்க இல்லைங்களா? நான் குரு, நீங்கள் சீடர்கள் அப்படின்னு எல்லை கட்ட மனநிலையில் வந்ததுனால குரு சீடன் கீழ் மேல் அப்படிங்கறதெல்லாம் இருந்தது. ஆனா வேதாத்ரி மகரிஷி என்கின்ற குரு எப்படிப்பட்டவருங்க? நானும் நீயும் ஒண்ணுதான், வா எப்படி மேல வந்துடலாம். எவ்வளவு ஒரு அன்பும் கருணை அப்படியே இயல்பாக வச்சிருக்கக்கூடிய அருட்தந்தை இல்லையா? சோ அப்பா சொல்றாங்க மகரிஷி, இந்த மாதிரி எல்லை கட்டி நிக்க வேண்டாம்ப்பா. வல்லமையும் அதன் முழுமை நிலையாய் உள்ள வரை கடந்த மெய்ப்பொருளை அகத்து உணர்ந்தால் அல்லல் அற்று. இன்பம் அனுபவிக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு இல்லையா? யாரும் வேணான்னே சொல்றது இல்ல. ஆனா அந்த இன்பத்தை அதிகமாக அனுபவிக்க போகும்போது அல்லல் மாட்டிக்கிறோம். அல்லல்னா அந்த துயர், துக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப அந்த அல்லல் அற்று அறிவு எப்படி இருக்குமா? விழித்தும் விரிந்தும். 2 நிலை சொல்றாங்க பாருங்களேன். அறிவு எப்படி இருக்கணும்? விழிப்பு நிலையில இருக்கணும், விரிந்து இருக்கணும். 2 ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் அந்த அறிவு நிலைக்கு போகணும். அறிவு விழித்தும் விரிந்தும் அறிந்த நிறை நிலையில் அமைதி காணும். அந்த அமைதி எப்ப வரும் சொல்லிட்டாங்க. இல்லைன்னா இந்த 2க்கு இடையில மாட்டிக்கிட்டு சுழல்ல போக வேண்டியதுதான். அப்ப எந்த நிலைக்கு போகணும்? அந்த துரியாதீத நிலைக்கு போறோமே, அது சும்மா போயிட்டு ஒரு நிமிஷத்துல வந்துடுறது அல்லங்கிறாங்க மகிழ்ச்சி. நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து பழகுதல். இந்த வார்த்தை எவ்வளவு அழுத்தம் பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தை இந்த முழுமையான பாடலுக்கான அர்த்தத்தை கொடுக்குது. உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகணும். உறையிறதுன்னா என்னங்க? இப்ப நம்ம பாலை குத்தி உயிர் உறவு விடுறதுன்னு சொல்லுவோம். அந்த உறவு விட்ட உடனே என்ன ஆகுங்க? காலையில பால் தெரியுமா? எந்த இடத்தை பிரிச்சு பிரிச்சு பார்த்தாலும் பால் தெரியாது, கடைஞ்சாலும் தெரியாது, அப்படியே எடுத்து போட்டாலும் தெரியாது. அப்படியே மாறிச்சா இல்லைங்களா? அப்படி மாறணுமா நாம? பாலா இருந்தா சீக்கிரம் கெட்டு போயிடுது. அது அடுத்தடுத்த நிலைக்கு பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாலும் சொல்லுவாங்கல்ல, அந்த நெய் நிலைக்கு நம்மளை கொண்டு போறாங்க மகரிஷி. இங்க பொய்யில இருந்து நெய் நிலைக்கு போறோம். உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்ப கரை நீங்கும். அப்ப என்ன ஆகும்? அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். வந்துட்டாங்களா பாயிண்ட்டுக்கு? கரை நீங்கணும் முதல்ல. உள்ளே இருக்கக்கூடிய களங்கங்கள்லாம் போச்சுன்னா அந்த அறிவு அந்த மெய்ப்பொருளாய் நிற்கும். கரைந்து போகும் தன்முனைப்பு, தெய்வத்தை பார்க்க முடியும். அவ்வளவுதான். சோ எல்லா பாயிண்டையும் கடைசியில கொண்டு வந்து காணும் தெய்வம்ல முடிச்சுட்டாங்க. அப்ப இந்த நிறைநிலை தான் எந்த விதமான கஷ்டங்கள் வந்தாலும் மனிதனை அமைதியா இருக்க வைக்கும். இதுக்கு எத்தனை புராணங்கள்ல பார்த்துட்டோம். என்ன கஷ்டம் வரும்போதும் அந்த நிலையிலிருந்து தடுமாறாம இருந்தாங்க சுவாமிஜி இல்லையா? அடுத்த வேளை உணவு தேவை, அதுக்கு பைசா இல்ல. யோசிச்சு பாருங்களேன். நம்ம எல்லாரும் இப்ப உட்கார்ந்து தத்துவம் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல, கேக்குறோம், அழகா மொபைல் வச்சிருக்கிறோம், அதுல கனெக்ட் ஆகுறோமே. ஒரு கணம் யோசிச்சு பாருங்களேன். அடுத்த வேளை மத்தியானம் சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. நான் அதுக்காக தேடணும் அப்படின்னா தத்துவத்துக்குள்ள போக முடியுமா? பேச முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இல்லையா? வாழ்க்கை நிதர்சனம் அது. ஆனா அப்படிப்பட்ட நிலையில் கூட கலங்காம இருந்திருக்காங்க பாத்தீங்களா சுவாமிஜி? அதுதான் நிறை நிலையில் அமைதி. அப்ப இந்த நிலை சித்திக்குமா? நமக்கு வருமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் இல்லையா? அதற்கு ஒரு ஜென் கதை, அந்த கதையை சொல்லி நாம இப்ப நிறைவு பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஒரு இளைஞன் பணக்கார குடும்பத்துல பிறந்த ஒரு இளைஞன் ஒரு ஜென் குரு கிட்ட வராரு. அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாரு, எல்லா ஆசைகளும் ஈடுபட்டவர். போதுமான அளவுக்கு பணம் இருக்கு, எங்கேயும் பிரச்சனை கிடையாது. அதுவே அவருக்கு சலிச்சு போகுது. எப்ப பார்த்தாலும் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிச்சு சலிச்சிருச்சு. அதனால எனக்கு உலகமே சலிச்சு போச்சு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு வழி சொல்லுங்க. அது முன்னாடி அந்த பையன் ஒண்ணு சொல்லிடுறாரு, நான் ஒண்ணு சொல்லிடுறேன் உங்ககிட்ட, நான் எதையும் ரொம்ப நாள்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா என்னால ரொம்ப சீக்கிரமா முடிவெடுக்க முடியாது, ரொம்ப காலம் எதையும் செய்ய முடியாது.
நீங்க ஒரு தியானம் பண்ற முறையை கற்றுக் கொடுத்தா கூட நான் கொஞ்ச நாள் தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த உலகத்துல ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தாலும், அங்க துன்பம் மரணம் இரண்டுமே இருக்குன்னு தெரிஞ்சிருந்தாலும் நான் அங்க இருந்து தப்பிச்சிருவேன். இதுதான் என்னோடது. எந்த காரியத்திலையும் ஆழ்ந்து ஈடுபட முடியாது. நீங்க என்னைய தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நினைவுல வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படி. உடனே குரு சொல்றாரு, கரெக்டுப்பா, நீ எதுலயும் ஈடுபடுறதுல ஆழமா ஈடுபடலைன்னா உனக்கு கஷ்டம்தான். ஆனா நீ எப்போதுமே அந்த அந்த நிலைக்கு போகணும் அப்படின்னா முன்னாடி போனா முடியாது, பின்னாடி போகணும். பயணம் எங்க போனோம்? முன்னாடி போக கூடாதான், பின்னாடி போகணும். திரும்பி செல்லுதலாக இருந்தேன்னா நீ திரும்பியும் குழந்தை நிலைக்கு போலாம். அப்படி போகணும்னா நீ ஏதாவது ஒரு விஷயத்துல ஆழமா ஈடுபடணும். அதான் உன்னையே மறந்து போற அளவுக்கு ஆழமா ஈடுபட்டேன்னா நீ முன்னாடி போகாம பின்னாடியே போய் குழந்தையாகி அந்த அமைதி நிலையை அடைவ. நீ யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, உனக்கு எது பிடிக்கும்? அந்த மாதிரி உன்னையே மறக்கிற நிலை எது அப்படின்னு கேக்குறாரு. நான் செஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சதுரங்க விளையாட்டுல நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப நீ காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட உதவியாளனை கூப்பிட்டு 12 வருஷமா அந்த அவருடைய ஜென் மடாலயத்துல தியானம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துறவி. அவரை பார்த்தாலே அப்படியே ஒரு பூவை பாக்குற மாதிரி இருக்கும். அவ்வளவு தியானம் செய்து உள்ளே கடந்து 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 சென்று நிறை நிலையில் அமைதியோடு இருக்கிறவர். அவரை கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க இவர் கூட சதுரங்கம் நீ இந்த இளைஞன்கிட்ட தோத்துட்டேன்னா உன் கழுத்தை நான் வெட்டிடுவேன். ஆனா நீ சொர்க்கத்துக்கு போயிடுவ. இதுதான் கண்டிஷன். நீ அவர்கிட்ட தோத்துட்டேன்னா உன்னை வெட்டிடுவேன். ஆனா நீ சொர்க்கத்துக்கு தான் போவ இறந்த பிறகு. அது அப்படி எடுத்துக்கலாம். மகரிஷி சொன்ன தத்துவத்தை கொஞ்சம் மனதில மறைச்சுக்கிட்டு, ஏன்னா சொர்க்கம் நரகம் இங்கதான் இருக்குன்னு சுவாமிஜி சொல்லியிருக்காரு. இது கதை, அதனால அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இளைஞன் கிட்ட வரார். நீயும் அதே மாதிரிதான். ஆனா நீ சொர்க்கத்துக்கு போவியா எனக்கு தெரியாது. ஆனால் நீ அவரிடம் தோத்து விட்டேன்னா உனக்கும் அதேதான், உன்னோட தலையை வெட்டிடுவேன். அப்பயே இந்த பையனுக்குள்ள மரணம் அப்படிங்கிறது ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. கை கால்லாம் நடுங்குது. அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமா அவர் விளையாட தொடங்குறாரு. அந்த துறவி ரொம்ப கூல் அண்ட் கம்போஸ்டா விளையாண்டுட்டு இருக்காரு. சரியா? இந்த பையன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வர 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 அவருக்குள்ளேயே ஒரு மாற்றம் நடக்குது. ஒரு ஸ்டேஜ்ல இந்த இளைஞன் கொஞ்சம் மனசு அமைதிக்கு கொண்டு வந்துட்டு விளையாட தொடங்குறான். என்னுடைய குறிக்கோளை நான் யோசிக்கல, எனக்கு நோக்கம் குரு சொன்னதை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த அமைதியா கொஞ்சம் கொஞ்சம் நடுக்கம் குறைகிறது, எல்லாம் குறைஞ்சு கொஞ்சம் விளையாட ஆரம்பிக்கும் போது எதிர பார்த்துட்டே விளையாடுறான். அவரோ ஒவ்வொரு மூவியும் அவ்வளவு அமைதியா எடுத்து வைக்கிறாரு, எந்த யோசனையும் இல்லாம. தோத்தா மரணம், அது அவருக்கும் தெரியும். அப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரம் பொறுத்து இளைஞனுடைய வல்லமை திரும்புது. கொஞ்சம் கொஞ்சமா இவரு ஜெயிக்கிற மாதிரி மூவ்ஸ் வருது. வந்த போது அவர் அப்படி நிமிர்ந்து அந்த எதிர விளையாட கொண்டிருக்கக்கூடிய துறவிய பாக்குறான். அவரு அங்கேயும் அதே மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காரு. இவனுக்குள்ளே அந்த இறைநிலை உடனே என்ன சொல்லுது, நான் இறந்து போனா கூட தப்பில்லை, நான் தோத்து போனா நான் இறந்துடுவேன், தவறு கிடையாது. ஆனால் அந்த மனிதர் இறக்கக்கூடாது. ஏன்னா அவர் ஒரு ஞானி. அவர் இருந்தார்னா இந்த உலகத்துக்கு நிறைய நன்மை கிடைக்கும். அப்படியே மரணத்தை கூட ஒரு சந்தோஷமா எடுத்துக்கக்கூடிய அமைதி படைத்த இந்த மலர் இவர் அழிந்து படக்கூடாது அப்படிங்கிற அன்போடையும் கருணையோடையும் வேணும்னே தப்பு தப்பா மூவ் பண்ண தொடங்குறார். இப்படி அந்த தப்பு தப்பா மூவ் பண்ண தொடங்க போதும் போது அந்த கருணையை உணர்ந்த போது அந்த நொடியில இவனுக்குள்ள தெரியாத கதவுகள் திறக்குது. உள்ள ஒரு பரவசம் வருது. இந்த பரவசத்துல நான் இறந்தாலும் பரவாயில்ல, இந்த மனிதனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பா காய்களை நகர்த்தும் போது உடனே அந்த செஸ் போர்டை கவுத்து விட்டுட்டு குரு சிரிக்கிறார். இப்போ நீங்க யாரும் தோக்கல, 2 பேரும் வின் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த துறவி ஏற்கனவே சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் தயாராக இருக்காரு. அதனால அவர் செழிப்பா இருக்கார். அவருடைய தலை வெட்டப்பட தேவையில்லை. அதனால அந்த தலை வெட்டப்படும் குரு சொன்ன போது அவர் கொஞ்சம் கூட கவலைப்படல. அந்த எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. கொஞ்சம் கூட அவருக்கு நடுக்கம் வரல. ஆனா நீ அப்படி இல்ல, என்ன பண்ண, கொஞ்சம் மரணத்தை நினைத்து பயந்தாய்.
அப்படி இருக்கிற நீ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி உன்னை உணர்ந்த போது என்ன பண்ண, அவருக்கு தியாகம் பண்றதுக்கு நீ உன்னையே இழக்க தயாராயினாய். இதுதான் கருணை. உன்னை விட மற்றவர் முக்கியமாக படும்போது, நீ மற்றவருக்காக உன்னை தியாகம் செய்யும் போது அது அன்பு. இதுக்கு ஒரு அருமையான வார்த்தை ஓஷோ குறிப்பிடுறாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்க விருப்பப்பட்டால் நோட் பண்ணிக்கலாம். நீ வழியாகவும் மற்றவர் குறிக்கோளாகவும் ஆகும்போது அன்பு. அன்புக்கு என்ன சொல்றாங்க? நீ வழியா இருக்கணும், மற்றவர்கள் குறிக்கோளாக இருக்கும்போது அது அன்பு. நீ குறிக்கோளாகவும் மற்றவர்கள் வழியாகும் போது அது இச்சை அப்படிங்கிறார். இது ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு. ஒரு உதாரணம், இப்ப நம்ம ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு விஷயம் மாறணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அங்கே நான் குறிக்கோளாக இருந்தேன்னா மற்றவர் அவரை வழியா வச்சுக்கிட்டு திட்டுறேன், இல்ல கடுமையான வார்த்தைகள் சொல்லி அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறேன், அங்கே அது ஆசை. இப்போ முதல்ல சொன்னது என்னங்க? நீ வழியாகவும் குறிக்கோள் மற்றவர்களாகவும் இருக்கணும். குறிக்கோள் என்ன? அந்த நபர் நல்லது செய்யணும். அதுக்கு நான் என்ன வழியா இருக்கணும்? நான் வாழ்த்தலாம், அன்போட பேசலாம், அவங்களுக்கு இனிமையாக தவறை சொல்லலாம். அப்ப இதுதான் நான் வழியாகவும் மற்றவரும் குறிக்கோளாக இருந்தால் அது அன்பு. நான் குறிக்கோளாக மற்றவர்கள் வழியாக இருந்தால் அது இச்சை. அப்ப இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போய்விட்டோம்னா அதுதான் அமைதி. அந்த நிலை என்னைக்குமே அமைதி கொடுக்குங்கிறத மகரிஷி அறிவறிந்த அந்த நிலையில் அமைதி அப்படிங்கிற பாடல்ல விளக்கியிருக்காங்க. அருமையான இந்த பாடலுக்கு விளக்கமளிக்க வாய்ப்பளித்த அன்புள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.